ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம எப்படி சம் சால்வ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ அதனோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இது நம்ம கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி எல் ஆஃப் டி பவர் என் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். எல் ஆஃப் டி பவர் என் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் பவர் என் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது. ஓகே, இந்த இதை வந்து நம்மளுக்கு எல் ஆஃப் டி பவர் என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் பவர் என் பிளஸ் ஒன்னை நம்ம இன்னொரு மெத்தட்லையும் சொல்லலாம். நீங்கள் இந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் கரெக்டுன்னு போட்டுக்கலாம். காமா ஆஃப் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை எஸ் பவர் என் பிளஸ் ஒன். ஓகே, ஸோ காமா ஆஃப் என் பிளஸ் ஒன்னும் என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் அப்படிங்கிறனால நம்ம காமா ஆஃப் என் பிளஸ் ஒன் டிவைட் பை எஸ் பவர் என் பிளஸ் ஒன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, நான் இதில் வந்து எல் ஆஃப் ஒன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒன் பை எஸ் அப்படிங்கிறது. எல் ஆஃப் டி அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஒன் பை எஸ் ஸ்கொயர்டு. ஸோ எல் ஆஃப் டி ஸ்கொயர்டு அப்படின்னா நம்மளுக்கு 2 பை எஸ் கியூப் அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவில் போட்டே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக சால்வ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இதுவே நம்மளுக்கு எல் ஆஃப் டி பவர் 1/2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி பவர் 1/2 நம்ம என்ன பண்ணலாம், 1/2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் பவர் 1/2 பிளஸ் 1 இந்த மாதிரி நீங்க ரைட் பண்ணலாமா அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாம நீங்க இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. காமா ஆஃப் 1/2, ஏன்னா டி பவர் என் இருக்கிற பிளேஸ்ல 1/2 இருக்கு. அப்ப 1/2 பிளஸ் 1 டிவைடட் பை எஸ் பவர் 1/2 பிளஸ் 1 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 1/2 பிளஸ் 1 அப்படின்னா நம்மளுக்கு காமா ஆஃப் என் பிளஸ் ஒன். காமா ஆஃப் என் பிளஸ் ஒன் அப்படின்னா இது எப்படி ரைட் பண்ணிக்கலாம், காமா ஆஃப் என் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு இதை வந்து நம்ம என் மைனஸ் ஒன் இன்டூ காமா ஆஃப் என் மைனஸ் ஒன்னு ரைட் பண்ணிக்கலாம். காமா ஆஃப் என் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் இன்டூ காமா ஆஃப் என் மைனஸ் ஒன் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு 1/2 பிளஸ் ஒன் இருக்கு. 1/2 பிளஸ் ஒன் காமா ஆஃப் 3/2. காமா 3/2 3/2 மைனஸ் 1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 1/2 இன்டூ வந்து நம்மளுக்கு காமா ஆஃப் 1/2 வரும். ஸோ டிவைட் பை எஸ் பவர் 3/2 ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 1/2 இன்டூ காமா ஆஃப் 1/2 ஈக்குவல் டு காமா ஆஃப் 1/2 ஈக்குவல் டு ரூட் பை. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா காமா ஆஃப் 1/2 வேல்யூ ஒரு டைம் கேட்டிருக்காங்க, ரூட் பை அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ காமா ஆஃப் 1/2 ஈக்குவல் டு ரூட் பை டிவைட் பை 1/2 அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு 1/2 எஸ் பவர் 3/2 இருக்கு. நமக்கு எஸ் பவர் 3/2 டிவைட் பை 1 இருக்கும். ஸோ 1 டிவைட் பை எஸ் பவர் 3/2. ஸோ எஸ் பவர் 3/2 ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரூட் பை டிவைட் பை 2 இன்டூ எஸ் பவர் 3/2. இது இம்பார்ட்டன்ட் ஒன், இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி கேட்டால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எல் ஆஃப் ஒன் அப்படின்னா 1/s போட்டுக்கலாம். எல் ஆஃப் டி அப்படின்னா 1/s ஸ்கொயர். இதெல்லாம் நம்மளுக்கு டைரக்டா இந்த ஃபார்முலால போட்டுடலாம். இதுவே நம்மளுக்கு எல் ஆஃப் டி பவர் 1/2 அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா நீங்க இப்படி சால்வ் பண்ணும்போது இந்த ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த ஆன்சர் உங்களுக்கு டைரக்டா வரல அப்படின்னா இந்த ஸ்டெப் ஒன்ஸ் பார்த்துக்குங்க. நம்ம காமா ஆஃப் என் எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னா n-1 இன்டூ காமா ஆஃப் n-1 ரைட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இதை நீங்க எப்படி சால்வ் பண்ணா இந்த ஆன்சர் வரும். ஓகே, எல் ஆஃப் டி பவர் 1/2 நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். எல் ஆஃப் டி பவர் மைனஸ் 1/2 ஆன்சர் சொல்லுங்க. எல் ஆஃப் டி பவர் மைனஸ் 1/2 அப்படின்னா இது எப்படி ரைட் பண்ணலாம், ஓகே, எல் ஆஃப் டி பவர் மைனஸ் 1/2 அப்படின்னா இதை நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் காமா ஆஃப் 1/2 சேம் இல்லை மைனஸ் 1/2 அப்படின்னா அதை காமா ஆஃப் 1/2 டிவைட் பை எஸ் பவர் 1/2 ரைட் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் 1/2 1/2 தான் வரும். காமா ஆஃப் n/2 பிளஸ் 1. ஸோ நம்மளுக்கு மைனஸ் 1/2 பிளஸ் 1 இங்கே காமா ஆஃப் 1/2. காமா ஆஃப் 1/2 அப்படின்னா நம்மளுக்கு ரூட் பை டிவைட் பை எஸ் பவர் 1/2 நம்ம எஸ் பவர் 1/2 ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. எல் ஆஃப் டி பவர் 1/2 எல் ஆஃப் டி பவர் மைனஸ் 1/2க்கு எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்த சேம் இதுதான், நம்மளுக்கு அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். அதாவது நம்மளுக்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி நம்ம அதை வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிறது. இப்போ எல் ஆஃப் டி கியூப் பிளஸ் மைனஸ் 3t ஸ்கொயர்ட் பிளஸ் 2. ஓகே, இதுக்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா
L of t cube minus 3 into L of t squared plus 2 into L of 1. Okay, L of t power n க்கு என்ன formula? L of t power n equal to n factorial divided by s power n plus 1. So, அப்ப 3 factorial na 3 2s are 6. அப்ப 6 divided by s power 4 minus 3 into t power 2. 2 factorial na 2 divided by நம்மளுக்கு s power 3 minus 2 into 1 by s. Okay, so அப்ப 6 divided by s power 4 minus 6 divided by s cube minus 2 by s. Next sum. Next second one பாருங்க. L of at squared plus bt plus c. இது எப்படி solve பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு a into L of t squared plus b into L of t plus c into L of 1. Same இதுதான். a into t squared அப்படின்னா நம்மளுக்கு 2 factorial. அப்ப 2 divided by s power 3 plus b into L of t அப்படின்னா நம்மளுக்கு இங்க 1 factorial divided by s squared plus c divided by s. ஏன்னா L of 1 வந்து 1 by s. இதுதான் நம்மளுக்கு answer. ஓகேவா? Next third sum. Sin h 3t. Okay. இப்ப sin h at க்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கறது பார்க்கலாம். sin h at hyperbolic function sin h at equal to denominatorல hyperbolic function வந்துச்சு அப்படினாலே நம்ம s squared minus a squared தான். இப்ப sin இருக்கு அப்படினா கான்ஸ்டன்ட்டா மாறணும். So a divided by s squared minus a squared தான். அப்ப இங்க a இருக்கிற பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படினா 3 இருக்கு. அப்ப sin h 3t க்கு என்ன ஆன்சர் அப்படினா நமக்கு 3 divided by s squared minus 3 squared ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப 3 divided by s squared minus 3 squared அப்படினா நமக்கு 9. இதுதான் நமக்கு sin h 3t க்கு ஆன்சர். நெக்ஸ்ட் fourth one sin squared t. அப்ப L of Laplace transformation of L of sin squared t க்கு எப்படி ஃபைண்ட் பண்ணனும்? ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். sin squared t நம்ம டைரக்ட்டா ஃபைண்ட் பண்ண முடியாது. அப்ப sin squared t equal to trigonometry identity 1 minus cos 2t by 2 அப்படினு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப sin squared t அப்படினா Laplace transformation of 1 minus cos 2t by 2. So இந்த 1 by 2ங்கிறது கான்ஸ்டன்ட். சோ இது அவுட் சைடு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் L of 1 minus L of cos 2t ன்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, L of 1 அப்படினா நமக்கு 1 by s. L of 1 அப்படினா நமக்கு 1 by s. So 1 by s minus L of cos 2t. ஓகே, cos at அப்படினா நமக்கு என்ன வரும்? cos at அப்படினா உங்களுக்கு a divided by s divided by cos அப்படினா s, at அப்படிங்கும்போது s squared plus a squared ரைட் பண்ணிக்கலாம். So cos 2t அப்படினா s divided by s squared plus 2 squared அப்படினா நமக்கு 4. ஓகேவா? So next வந்து இத நீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம் அப்படினா நமக்கு 1 by 2 into s squared plus 4 minus s squared divided by s into s squared plus 4 ன்னு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த s squared minus s squared cancel. 1 by 2 4 divided by s into s squared plus 4. Okay, 1 2 is 2 2 2s are 4. So அப்ப 2 divided by s into s squared plus 4 அப்படினு ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுவே நமக்கு cos squaredல வருது அப்படினா நமக்கு cos squared t. L of cos squared 3t. cos squared 3t க்கு நம்ம இத எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம். சோ cos t அப்படினா நமக்கு cos squared theta அப்படினா இத எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? cos squared theta நம்ம 1 plus cos 2 theta by 2 அப்படிங்கறது ரைட் பண்ணிக்கலாம். சோ இங்க நமக்கு cos squared theta இருக்கிற பிளேஸ்ல 3t இருக்கு. அப்ப 1 plus இங்க theta இருக்கிற பிளேஸ்ல 3 t சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படினா 3 2s are 6. அப்ப 6t divided by 2 ன்னு ரைட் பண்ணிக்கலாம். சோ அப்ப நமக்கு L of 1 plus cos 6t divided by 2 அப்படினு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 by 2 அவுட் சைடு எடுத்துட்டோம் அப்படினா L of 1 L of cos 6t அப்படிங்கறத ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ L of 1 அப்படினா நமக்கு 1 by s plus cos 6t அப்படினா இத எப்படி ரைட் பண்ணலாம்? cos 6t அப்படினா நமக்கு s divided by s squared plus a squared. அப்ப நமக்கு இது 6 squared. ஓகே, so 1 by 2 s plus s divided by 2 into s squared plus 36 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்
L of cos t into cos 2t. Next fifth one, sum number 5. L of cos t into cos 2t. இது எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு 2 cos a into cos b. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா ஓகே தான். 2 cos a into cos b equal to cos a plus b plus cos a minus b அப்படிங்கிறது ரைட் பண்ணிக்கலாம். cos a plus b plus cos a minus b. ஓகே, அப்ப நம்மளுக்கு இங்க நம்மளுக்கு cos t cos 2t into cos t இருக்கு. ஓகே, 1/2 cos ஆட் பண்ணுங்க, 2t plus t ஆட் பண்றோம், cos 3t. 2t ல இருந்து t சப்ட்ராக்ட் பண்றீங்க, சோ cos t அப்படிங்கிறது ரைட் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு L of அப்படின்னு இந்த ஹோல் இதுக்கு ஃபைண்ட் பண்றோம். சோ 1/2 into L of cos 3t plus L of cos t அப்படிங்கிறது ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ 1/2 cos 3t அப்படின்னா நம்மளுக்கு cos 3t அப்படின்னு எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? cos 3t நம்மளுக்கு cos வருது, அப்ப s divided by s squared plus a squared, a இருக்கிற பிளேஸ்ல 3 இருக்கு, சோ அப்ப 3 squared ன்னு ரைட் பண்ணிக்கலாம். பிளஸ் cos t இருக்கு, cos t அப்படின்னா s divided by s squared plus a squared, அப்ப நம்மளுக்கு s squared plus 1 அப்படின்னு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஒரு 6th சம் பார்த்தலாம். 6th ஒன் பாருங்க, சம் நம்பர் 6. f of t equal to, f of t எப்படி ரைட் பண்ணலாம் இங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க. f of t equal to something, உங்களுக்கு எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வெல்ல கொடுத்து சால்வ் பண்ற சம்ஸ் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சேம் இதுதான், சேம் ப்ரொசீஜர் தான். என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா ஓகே தான். நம்மளுக்கு L of f of t ல ஸ்டார்டிங்ல நம்ம ஃபார்முலா பார்த்திருப்போம், அதுதான் நம்மளுக்கு. So again 0, f of t equal to 0 when 0 less than t less than 2, 3 when t greater than 2. Okay, L of f of t அப்படின்னா இது எப்படி நம்ம சால்வ் பண்ண? L of f of t equal to integral 0 to infinity e power minus st f of t into dt அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப 0 to infinity அப்படின்னா 0 to 2 ஒரு இன்டர்வெல்ல நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து 0வா இருக்கு. கிரேட்டர் தென் 2 to infinity-ல ஃபங்க்ஷன் வந்து 3ஆ இருக்கு. அப்ப இது எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? 0 to 2 e power minus st f of t வந்து நம்மளுக்கு 0 into dt plus t வந்து நம்மளுக்கு greater than 2 அப்படின்னா 2 to infinity e power minus st f of t என்ன இருக்கு? அப்ப 3, அப்ப 3 அவுட் சைட் போட்டுக்கலாம் into dt. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 0 into நம்மளுக்கு இந்த ஹோல் இதே நம்மளுக்கு 0, அந்த டேர்ம் ஃபுல்லாவே 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். e power minus st by minus s இன்டகிரேட் பண்ணா, so 2 to infinity upper limit and lower limit substitute பண்ணுங்க. 3 divided by minus s அவுட் சைடு எடுத்துட்டு e power minus st ல நம்மளுக்கு 2 to infinity upper limit substitute பண்ணலாம். upper limit substitute பண்ணா என்ன வரும்? e power minus s into infinity minus lower limit e power minus 2s. e power minus infinity 1 divided by e power plus infinity ஆகும். அப்ப நமக்கு இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்ப 3 divided by minus s minus e power minus 2s இருக்கும். minus into minus plus, அப்ப நமக்கு 3 into e power minus 2s by s. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? சோ இந்த மெத்தட் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். எப்படின்னா இந்த மாதிரி இன்டர்வல் டைப்ல கொடுத்து லாப்லாஸ் இன்ஃபர்மேஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் எனக்கு நம்மளுக்கு சைன் சம்திங் இப்ப பவர் 2ல நம்ம பார்த்தோம். சைன் ஸ்கொயர் டி அப்படின்னா எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். சைன் ஸ்கொயர் டி அப்படின்னா நம்மளுக்கு 1 minus cos 2t by 2 போட்டோம். இதே cos ஸ்கொயர் டி அப்படின்னா நம்மளுக்கு 1 plus cos 2t by 2 அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணோம். இன்கேஸ் நம்மளுக்கு இங்க மல்டிபிள் இருக்கு அப்படின்னா இந்த தீட்டாவில் இங்க மல்டிபிள் பண்ணி போட்டுக்கலாம். இது நம்மளுக்கு சைன் கியூப் 2t அப்படின்னு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். சைன்ஸ் கியூப் டீயோட ஃபார்முலா தெரியணும். சைன்ஸ் கியூப் டீயோட ஃபார்முலா பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். இங்க 2t மல்டிபிள் பண்றதுனால நம்ம இங்க 2வால மல்டிபிள் பண்ணிருக்கணும் ஃபுல்லாவே. நம்மளுக்கு sin 3t equal to 3 sin 2t minus 3 sin t minus 4 sin cube t. sin 3t equal to 3 sin t minus 4 sin cube t. இந்த ஃபார்முலால நம்ம sin cube 2t நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா நமக்கு
3 2s are 6 இருக்கும். நம்மளுக்கு 2t இருக்கும். நெக்ஸ்ட் இங்கேயும் 2t இருக்கும். அப்ப 4 sin cube 2t அதர் சைடு இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப இந்த மாதிரி நீங்க ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு டைரக்டாவே லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல சைன் ஸ்கொயர் டி, காஸ் ஸ்கொயர் டி, சைன் பவர் 3 இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஈஸியா சால்வ் பண்றதை விட இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிற சம்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காஸ் டி இன்டூ காஸ் 2t. அப்ப நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிற இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ஒரு 2 டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ வந்து உடனுக்குடன் வரணும் அப்படின்னா வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு அண்ட் டெலிகிராம் லிங்க் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்றீங்க அப்படின்னா அதுல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனே என்ன வீடியோ போட்டாலும் வரும். ஓகேவா? உங்களுக்கு வேற ஏதாவது கான்செப்ட் வேணும், அதை கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.